9th வந்து அடுத்த லெசன் வந்து என்னதுன்னா பெரிய புராணம். பெரிய புராணம் வந்து சேக்கிலார் வந்து எழுதியிருக்காரு. ஆல்ரெடி 9th செகண்ட் லெசனில் 2 பார்த்தாச்சு, இது 3வது. பெரிய புராணம். பெரிய புராணம் பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ் பாடல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓரளவுக்கு மீனிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மாவிரை தெளிந்த தார்ப் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மா அப்படின்னா வந்து என்னதுன்னா வண்டு, மதுனா என்னதுன்னா தேன், வாவினா பொய்கை. இந்த மாதிரி பொருள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து என்னன்னா வளர் முதல் அப்படின்னா என்னது, வளர் முதல் ஃபர்ஸ்ட் எது வளருது அப்படின்ற மாதிரி நெற்பயிர். தரளம், தரளம்னா முத்து. பணிலம், பணிலம்ன்றது சங்கு. இது ஒரு டைம் டிஎம்பிசி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பணிலம் அப்படின்னா வந்து என்னதுன்னா சங்கு. வரம்பு அப்படின்னா வந்து வரப்பு. களை, களைனா வந்து என்னதுன்னா கரும்பு, அததான் வந்து களை அப்படின்னு சொல்றாங்க. கானா வந்து சோலை. குழைனா வந்து என்னதுன்னா சிறுகிளை. அரும்புனா மலர் மொட்டு, மலர் மொட்டு அப்படி சொல்றாங்க. மாடுனா பக்கம். நெருங்குவலை, நெருங்குகின்ற சங்குகள். ஏற்கனவே சங்குகள் என்னது, பணிலம்னா சங்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நெருங்கு வலை அப்படின்னா வந்து நெருங்குகின்ற சங்குகள். கோடுனா குளக்கரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடும்னா நீராடும். மேதினா எருமை. புதைந்து எழும், கலக்கி எழும் அப்படி சொல்லியிருக்காங்க. கன்னி வாழை, இளமையான வாழை மீன் அப்படி சொல்லியிருக்காங்க. சூடுனா நெல்லோட அரிக்கட்டு. சுரிவலை, இதுவும் வந்து சங்கு. சுரிவலைன்னா என்னதுன்னா சங்கு. பணிலம்னாலும் சங்கு, சுரிவலைனாலும் சங்கு. வேரினா வந்து தேன். பகடு, எருமைக்கடா. பாண்டில் அப்படின்னா வந்து வட்டம். சிமயம்னா, சிமயம் அப்படின்னா இமயம்னாவே மலையுச்சி நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி சிமயம்னா மலையுச்சி. பாண்டில்னா வட்டம். நாளிகேரம்னா தென்னை. நரத்தம்னா நாரத்தை. நரத்தம்னா நாரத்தை. நாளிகேரம் அப்படின்னா வந்து தென்னை. கோழினா அரச மரம். கோழினா அரச மரம். நாளி, நாளினா தென்னை மரம். கோழினா அரச மரம். சாலம்னா ஆச்சா மரம். தமாலம் அப்படின்னா வந்து பச்சில மரம். இரும்போத்து, பருத்த பனை மரம். சந்துனா சந்தன மரம். நாகம்னா நாகமரம். காஞ்சினா ஆற்று பூவரசு அப்படி சொல்றாங்க. காஞ்சி, காஞ்சினா ஆற்று. காஞ்சில வந்து ஆறு இருக்கும், ஆற்று. நாளி அப்படின்னா வந்துட்டு, நாளினா வந்துட்டு தென்னை மரம். நரத்தம்னா நாரத்தை. கோழினா அரச மரம். கோழி, கோழி வந்து அரச மரத்தடியில இருக்கு. சாலம்னா ஆச்சா மரம். சாலம். ரோடு, ரோடு வந்து ஆச்சா, ரோடு செஞ்சுட்டாங்க, ரோடு போட்டாச்சா அப்படின்னு கேட்டுரும். தாமலம்னா பச்சிலை மரம். இரும்பொத்துனா பருத்த பனை மரம். இரும்போந்து அப்படின்னா வந்து பனை மரம். சந்துனா சந்தன மரம். சாசா. நாகம்னா நாகமரம். காஞ்சினா ஆறு, ஆற்று பூவரசு. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பெரிய புராணத்தை எழுதினவர் யாருன்னா சேக்கிலார். இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் கருங்குவலை. இப்ப இலக்கண குறிப்பு கருங்குவலைன்னு இருக்கு. இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா கருமை அப்படின்னு பிரிக்கணும். அப்ப கருமை, மை விகுதி வந்துச்சுனாவே அது பண்பு தொகைகள். செந்நெல் எப்படி பிரிப்போம், செம்மை குட்டல் நெல் அப்படின்னு பிரிப்போம். அதுலயும் மை விகுதி வந்துச்சுன்னா அதை வந்து பண்பு தொகை. அதே மாதிரி விரிமலர், ஏற்கனவே வினைத்தொகைனா என்னென்ன வரணும்னு சொல்லியிருக்கோம். கீழே இருக்க ஆப்ஷன் பாருங்க, அந்த ஆப்ஷனை பொறுத்து அந்த வேர்டு சொல்லி பார்க்கணும். இப்ப விரிமலர் கீழே ஆப்ஷன்ல வினைத்தொகைன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இது முக்காலத்தையும் உணர்த்துமாம். விரிமலர், விரிகின்ற மலர், விரியும் மலர் அப்படின்னு 3 காலத்தையும் சொல்லுது அப்படின்னா அது வந்து வினைத்தொகை. தட வரை அப்படின்னா வந்து உரிச்சொல் தொடர். சால, உரு, தவ, நனி இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி ஒரு வேர்டு அடைமொழி மாதிரி வந்துச்சுனாவே அது வந்து உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். சால, உரு, தவ, நனி இந்த மாதிரி வந்துச்சுன்னா உரிச்சொல் தொடர். பகுபத உறுப்பிலக்கணம் பாய்வன. பாய் குட்டல் இவ். இவ் வந்து வாழை பிரிச்சிருக்காங்க. இவ் குட்டல் ஆ. ஆ ந வந்து இன். ஆ இன். இதுல வந்து நாவை எப்படி பிரிப்பாங்க, இன்னு குட்டல் ஆ. அந்த இன் இங்க வந்துரும், ஆ இங்க வந்துரும். பாய் அப்படின்னா வந்து பகுதி. இவ்வுனாவே அது எதிர்கால இடைநிலை. அண்ணுனா சாரியை தான். ஆ அப்படின்னு முடிஞ்சுன்னா பலவின் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய்வன அப்படின்னா அது சென்டென்ஸ் முடிச்சு பார்க்கணும். பாய்வன என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி பாய்வன மாடுகள், பாய்வன ஏதோ ஒன்று பாயுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது ப்ளூரல் ஃபார்ம்ல தான் சொல்றாங்க. அதனால பலவின் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சேக்கிலார் எழுதின பெரிய புராணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம்.
சுந்தரர் வந்து திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சொல்லி அடியவர் பெருமையை கூறுகிறது. சுந்தரர் வந்து திருத்தொண்டர் தொகை அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. அதை கொஞ்சம் பிரீஃபா எழுதினவர் வந்து யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. ஓகேவா, சுந்தரர் திருத்தொண்டர் தொகை எழுதியிருக்காரு. அதை கொஞ்சம் பிரீஃபா எழுதினவர் வந்து யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி அதை எப்படி அதை பிரீஃபா எழுதினார் இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் சேர்த்தி 63 அடியார்கள் பத்தி விளக்கி பாடப்பட்டது தான் திருத்தொண்டர் புராணம். இதுதான் வந்து பெரிய புராணம்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சுந்தரர் திருத்தொண்டர் தொகையை வந்து எழுதியிருக்காரு. சுந்தரர்னா யாரு? முருகர். அப்போ முருகர் வந்து அவரோட வாகனம் வந்து மயில். அப்ப சுந்தரோட வாகனம் வந்து மயில். மயிலுக்கு வந்து தோகை இருக்குமா? அப்ப அதை வந்து என்ன சொல்றாங்க? திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் யார்கிட்ட கொடுக்குறாரு? நம்பியாண்டார் நம்பி கிட்ட அவர் எழுதின நூலை கொடுக்குறாரு. அவர் வந்து பிரீஃபா எழுதுறாங்களா, அதை வந்து என்ன ஆயிடுச்சு? அந்தாதி ஆயிடுச்சு. அதை தான் வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டையும் சேர்த்தி தான் சேக்கிலார் வந்து பெரிய புராணமா வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சேக்கிலார் அப்படின்னு சொல்லலாம். சேக்கிலார் எந்த காலத்தை சேர்ந்தவர்னா கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர். சோழ அரசனுடைய 2ஆம் குலோத்துங்கன் அவையில முதலமைச்சராக இருந்திருக்காரு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். ஓகேவா, சேக்கிலாரை வந்து இவர் பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி சேக்கிலாரோட இயற்பெயர் என்னதுன்னு கேட்டாங்கன்னா அருண்மொழி தேவர். அருண்மொழி தேவர் அப்படின்ற பேர் தான் சேக்கிலாரோட இயற்பெயர். அந்த சேக்கிலார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேனா வந்து காலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுல இருந்து இவரோட பேர் வந்து என்ன மாறிடுச்சுன்னா, இவர் எழுதின பாடல்கள் பொறுத்து இவரோட பேர் வந்து சேக்கிலார் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் எழுதின அந்த பெரிய புராணம் வந்து 2 காண்டங்கள், 13 சருக்கங்கள், 4286 பாடல்களை கொண்டிருக்கு. அதே மாதிரி இவருக்கு என்னென்ன வேற பேர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்டைமான், தெய்வ புலவர், தெய்வ சேக்கிலார், உத்தம சோழ பல்லவன் அப்படின்ற பேரும் இவருக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாரதியார் ஒரு பாடலை எழுதியிருக்காரு. வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ. இப்போ பாரதியார் எல்லாமே கேள்வி கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. பாரதி யார்னாவே கொஷின் கேட்கறதா. அப்போ இதுல வந்து கொஷின் கேட்குற மாதிரி இருக்கு. வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காரு. நான் கண்டதெல்லாம் கனவோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஞானமும் பொய்தானோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இது இந்த மாதிரி கொஷின் டேக் மாதிரி வந்துச்சுனாவே அதை எழுதினவர் யாருன்னா பாரதியார். இந்த பாடல்ல சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் இதுல.